இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு பாருங்கள். யூஷுவலாக இல்லாமல் குலாப் ஜாமுன், அதுக்கப்புறம் அதிரசம் அந்த மாதிரி இல்லாமல் ஈஸியாகவே ஒரு 10 மினிட்ஸில் இந்த ஸ்வீட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 1 லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க. அதில் 1 கப் வந்து டெசிகேட்டட் கோகோனட் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் மில்க் பவுடர், 1 கப் சுகர் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். 1 ஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணுறதுனால நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கீ விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஒட்டாமல் வர அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்ட் வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு திக் கன்சிஸ்டன்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் விட்டுடுங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்ட் வரணும். ஒரு திக் கன்சிஸ்டன்ட், இதை ஒட்டவே கூடாது. கையில் கொஞ்சம் கீ அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து பால்ஸ் மாதிரி குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பால்ஸ் ரெடி பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கோகோனட் பவுடரில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பால்ஸில் வந்து ஆல்மண்ட் இல்லைன்னா பிஸ்டாச்சோ நீங்கள் ஆட் பண்ணி இந்த மாதிரி டெக்கர் பண்ணுங்கள். இந்த லட்டு யூஸ்வலாக பண்ணுற மாதிரி இருக்காது. அதோட ரோஸ் எசன்ஸ் நம்ம ஆட் பண்ணுறதுனால அதோட டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும். மறக்காமல் அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். See you, bye. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.